வெட்டப்பட்ட மாணவியை சந்தித்து ஆறுதல், குற்றவாளிகள் கைது செய்ய வேண்டும். பாலராமன் ஆதிரடி. வருங்கால முதலமைச்சர் நம்முடைய தமிழகத்தை காக்க இருக்கின்ற காவல் தெய்வமாக வருங்கால முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியாருடைய ஆலோசனை கிணங்க இன்றைக்கு நம்முடைய மீஞ்சூர் ஒன்றியத்தில் அடங்கிய வள்ளூர் கிராமத்தில் ஒரு கல்லூரியில் படிக்கின்ற மாணவி அவங்க இன்றைக்கி கஞ்சா ஆசாமிகளால் இன்றைக்கி பல்வேறு தொல்லைகள் 24 இடத்துல அவங்களுக்கு வெட்டுப்பட்டு இருக்கிறது. இந்த கஞ்சா அடிக்கின்ற காரணத்தால் இரவு 10:45 மணிக்கு அவர் வீட்டுள்ள நுழைஞ்சி அந்த பெண்ணை வெட்டிவிட்டு இப்படி அலங்கோல ஆட்சியை செய்கின்ற ஸ்டாலின் ஆட்சியை கண்டிக்கின்ற வகையில் இன்றைக்கு அண்ணன் அவர்கள் நம்முடைய கழக பொதுச்செயலாளர் வருங்கால முதலமைச்சர் அண்ணன் மாண்புமிகு எடப்பாடி அண்ணன் அவர்கள் அறிக்கை கொடுத்திருக்கின்றார்கள். அந்த பெண்மணிக்கு, அந்த பாப்பாவுக்காக, கல்லூரியில் படிக்கின்ற பாத்திமா என்ற பாப்பா தன்னுடைய எக்ஸாமுக்காக படிக்கின்ற நேரத்தில் 3 போதை ஆசாமிகள் கஞ்சா அடிச்சுட்டு அந்த வீட்டுள்ள நுழைஞ்சி அவனுங்க திருட சென்றது மட்டும் இல்லாமல் பெண்ணையும் இதுமாரி 24 இடத்துல வெட்டுகள் பட்டிருக்கிறது. அதை நாங்கள் நேரடியாக சென்று பார்த்துட்டு வந்திருக்கின்றோம். அண்ணனுடைய அறிவுறுத்தலின் பேரில், கழக பொதுச்செயலாளர் அண்ணன் எடப்பாடி அண்ணனுடைய அறிவுறுத்தலின் பேரில் உடனடியாக சென்று பார்க்க வேண்டும் சொல்லியிருந்தார். அதன் அடிப்படையில் இன்றைக்கு தேர்தல் பிரச்சாரத்தில் இருந்த நாங்கள் உடனடியாக வந்து நாங்கள் நம் மீஞ்சூர் ஒன்றியத்தில் இருக்கின்ற ஆகாஷ் மருத்துவமனையில் சென்று பார்த்து அவருக்கு ஆதரவு தெரிவித்து முடிந்த உதவிகளை அவருக்கு செஞ்சிருக்கின்றோம். இன்னும் பல்வேறு உதவிகளை செய்ய இருக்கின்றோம் என்று தெரிவித்து கொண்டு, அந்த 3 ஆசாமிகள் அந்த 3 கஞ்சா அடித்து அந்த குழந்தைகளை, அந்த பாப்பாவை 19 வயசு பாப்பா இந்த அளவுக்கு செஞ்சிருக்கின்றவர்களை உடனடியாக நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் பெரிய ஒரு போராட்டத்தை நடத்துவதற்கு அண்ணன் மூலமாக ஆணையை பிறப்பித்தவுடன் ஒரு பெரிய போராட்டத்தை நடத்தி அந்த குடும்பத்துக்கு ஆதரவு தெரிவிக்கின்ற வகையில் நாங்கள் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்றக் கழகம் நம்முடைய தேசிய கூட்டணியில் இருக்கின்ற அங்கம் வைக்கின்ற அனைவரும் சேர்ந்து மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்திருக்கணும். அதனால் உடனடியாக அவங்களெல்லாம் கஞ்சா அடித்து அந்த குடும்பத்தை இப்படி நாசம் செய்திருக்கின்ற அந்த பாப்பாவை பாத்திமா தானே பேர், பாத்திமா என்ற 19 பெண்ணை இப்படி கொடுமை செஞ்சிருக்கின்ற அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் நாளை தினமே அதுக்கு உண்டான நடவடிக்கை நம்முடைய அண்ணனுடைய ஆலோசனை கேட்டு கண்டிப்பாக எடுப்பேன் என்று தெரிவித்துக் கொண்டு, இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மற்றும் பொன்னேரி தொகுதிக்கு உட்பட்ட மீஞ்சூர் ஒன்றியத்தில் அடங்கிய வள்ளூர் கிராமத்தில் இப்படிப்பட்ட சம்பவம் நடந்திருக்கிறது. இந்த சம்பவத்தை வன்மையாக நம்முடைய அண்ணன்